பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 to 11 வசனம் வரையில் உள்ள 11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சகோதரிகள் 1வது வசனம், சகோதரர் 2வது வசனம் மாறி மாறி வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவருடைய வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அவர் பிரதித்திரம், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலைப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வேத பகுதியானது தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சந்தித்த அந்த சோதனைகள் தான். சோதிக்கப்படுவதற்காக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிசாசானவன் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறான், சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறான். பிசாசு சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கிற பொழுது, இந்த சோதனைக்காரன் சோதிக்கும்படியாகத்தான் இயேசுவண்டை வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சோதனை அவருக்கு தேவை. இந்த சோதனை எத்தனை நாட்களுக்கு பிற்பாடு அவருக்கு வருகிறது என்று பார்த்தால் 40 நாட்களுக்கு பிற்பாடு தான் இந்த சோதனை வருகிறது. சோதனைக்காரன் அவரிடத்திலே வருவதற்கு முன்பாக அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ இரவும் பகலும் 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசமாக இருந்திருக்கிறார். அவர் உபவாசமாய் இருந்திருக்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சோதனைக்கு உட்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கூட வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் தேவனாலே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நமக்கு என்னென்ன சோதனைகளை கொடுக்கணும், என்னென்ன சோதனைகள் மூலமாக நம்மை சோதிக்க வேண்டும், நம்மை பக்குவப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிடுகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார். இதை நம்ம ஆதியாகமத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சோதிக்கிற பொழுது அப்படித்தான் சோதிக்கிறார். அவர் சோதனையை அனுப்புவதற்கு முன்பாக நாம் அந்த சோதனையை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்றும் பார்க்கிறார். அப்படி நாம் சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்று சொன்னாலும் அவர் சோதனையை அனுப்புகிறார். நாம் சோதிக்கப்படுகிறோம். சோதனைகளை நாம் ஜெயிக்கிற பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறோம். சோதனைகளை நாம் தோற்று போகிற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய் மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சோதனைகள்
நம்முடைய எதிர்கால வாழ்க்கையையே அது தீர்மானிக்கிறது. ஏனென்றால் சோதனை நம் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் பிரியப்படுகிறார். மாறாக இந்த சோதனையை அனுமதிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த சோதனையை ஜெயிக்கிறோமா, அல்லது சோதனையை மேற்கொள்கிறோமா, அல்லது சோதனையில் நாம் தவறிடுறோமா, சோதனையை நம்ம எதிர்கொள்ள ஆயத்தமாக இல்லாமல் அதை சந்திக்கிறோமா, அதன் மூலம் வரக்கூடிய அந்த சோதனை நமக்கு வரக்கூடிய உபத்திரவம் என்ன, பாடு என்ன, இதெல்லாம் பார்க்கிறோம். பிற்பாடு மறுபடியும் அந்த சோதனை நமக்கு வருகிற பொழுது நாம் மீண்டும் ஜெயிக்கிறோமா, ஜெயித்து அதை கடந்து போகிறோமா, இதைத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் 2 வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு சோதிக்கப்படுவதற்காக சோதனைக்காரனான பிசாசினால சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவர்களை நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதை நடத்தப்படுவதற்கு முன்பாக 40 நாள் அவர் உண்ணாமலும் புசியாமலும் இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு நல்ல பசி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் நாம் சந்திப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி உணர்ந்தவர்களாக இருந்தால் சோதனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சோதனைக்குள்ளாக போகிறோம். முதலாவது சோதனை 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலேயே நீங்கள் வாசித்து சொன்னால், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். கல்லுகளை கொண்டு வந்து கரங்களிலே வைத்து கொண்டு அந்த சோதனைக்காரன் இயேசு வண்டை சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும் என்று சொல்லுகிறான் பாருங்கள். அப்போது அவனுக்கு அந்த சோதனையை அவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை குறித்த ஞானம் இருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு அந்த ஞானம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் பிரதி உத்தாரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எழுதி இருக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போது என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னீங்கன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த 40 நாள் சாப்பிடாமல் இருந்து இரவும் பகலும் உண்ணாமல் தண்ணி குடிக்காமல் இருந்த ஒரு மனுஷனுக்கு மனித வடிவில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை தான் அந்த சோதனை. இப்போது அவர் சொல்லுகிற பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே சொல்கிறார். இப்போ அந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி அவர் அந்த அப்பத்தை உண்பதன் மூலமாக ஒரு பசியை ஆற்றி அவர் தேற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு அவர் உடன்படவே இல்லை. மாறாக அவர் என்ன காரியத்தை யோசிக்கிறாரா, எடுத்து வாசிகள் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிப்போம். பார்த்தீங்களா? அப்போ அங்கே 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை விட்டுட்டு 3வது வசனம் வாசிச்சிருக்கிறோம். 3வது வசனத்தின்படியாக நாம் பார்க்கிற பொழுது அவர் இப்படியாக போஷிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். உபாகமத்தில்
தேவன் உணர்த்தின ஒரு காரியம்தான் இந்த 8வது அதிகாரத்தில் 3வது வசனம். 4வது வசனத்தை வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. மறுபடியும் வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அப்போ 3, 4, 2 வசனங்களும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அப்பத்தினால மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்று எழுதி வைக்கிறது தான் உணர்த்தி இருக்கிறது. அப்போது அப்பமாய் மாற்றி, கற்களை அப்பமாய் மாற்றி சாப்பிட வேண்டியது அவசியமே கிடையாது. அதற்கு பதிலாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே அவனை பிழைக்க வைக்கும் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இந்த முதல் சோதனையை எப்படி மேற்கொள்கிறார் என்று நாம் பார்ப்போம். அவர் அப்பத்தை உடனே மாற்றிருக்கலாம், அந்த கற்களை கொண்டு வந்து அப்பமாய் மாற்றி அவர் சாப்பிட்டுட்டு பசி ஆற்றிருக்கலாம். அது அவருடைய வேலை கிடையாது. அந்த சோதனையை அவர் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை எடுத்து சொல்லி அதில் எழுதியிருக்கிறத அவர் உணர்த்துகிறார் என்று சொன்னால், அப்பம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் பிழைக்க வைக்கிறது. அப்போது இயேசுவை இந்த 40 நாளும் பிழைக்க வைத்தது அந்த வார்த்தை தான். 40வது நாள்லேயும் அவரை பிழைக்க வைக்கிறது அந்த வார்த்தை தான். ஆகினால அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அவர் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை வாசிக்கிற பொழுது, உபாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஆண்கள் பதிலான ஒருத்தர் வாசிங்க. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அப்போது அங்கே அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்ட காரியத்தை அவர் உணர்த்துகிறதற்காக இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். 29ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். ஆக மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. 40 வருஷமும் அவர் அப்படித்தான் நடத்தியிருக்கிறார். 40 வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை வீண் போகவே இல்லை. அந்த வார்த்தையினாலே அவன் பிழைத்திருக்கிறான் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்போது 40 நாள் கிடையாது, 40 வருஷம் கூட அவரால் நம்ம காக்க வைக்க முடியும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். ஆக அந்த வசனத்தை அவர் அப்படியே உபாகமம் 29:5 சொல்லி அதை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது சோதனையிலே அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று அவர் நிச்சயமாகவே இந்த சோதனையில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லாமலேயே சொல்லுகிறார் என்பதைத்தான் பார்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இரண்டாவதாக ஒரு சோதனையை நாம் பார்க்கிறோம். 5, 6, 7 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். 5, 6, 7 3 வசனங்களிலிருந்து இரண்டாவது ஒரு சோதனையை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது சோதனையை நாம் பார்க்கிற பொழுது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு மேலாக கொண்டு போய் அங்கே அவர் தேவாலயத்தினுடைய உப்பரிகையில் நிறுத்தி,
நீ தேவனுடைய குமாரன் ஆனால் நீ என்ன செய்யணும்? நம்முடைய புதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கப்படியே நீ கீழே குதியும் என்று சொல்கிறார் பாரு. இப்போ இந்த வசனத்தை அவர் எப்படி ஜெயிக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 91 எடுத்து வாசிக்கலாம். 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு பிரியமானவர்களே, நீ இந்த உப்பரிகையின் மேலே நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனானால் நீ தாழ குதியும் எனவே என்று சொல்லிதான் இந்த 91, 11, 12 வசனங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 91ஆம் சங்கீதம் நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லுகிறோம். அதை நாம் அடிக்கடி அதை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த சங்கீதத்தை புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறோம். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறோம். ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறோம். மாத்திரமல்ல, அது நம்முடைய பாதைகளுக்கெல்லாம் அது நெய்யாய் பொழிகிறதை நாம் பார்க்கிறோம். 91ஆம் சங்கீதத்தில் நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, இப்போ 91ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை தப்புவிக்கிறார். அதில் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் ஒரு இடத்தில் நெருங்காது, துன்பம் ஒரு இடத்தில் நெருங்காது சொல்லி வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றும் வருகும். அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை தேர்ந்தடைகிறதை வைப்பேன், அவனை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்திலே அவனோடு நான் இருப்பேன், அவனை தப்புவிப்பேன். இதெல்லாம் சொல்லி கொண்டே வருகிறார். கடைசியாக எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால் 21வது வசனம் நினைக்கிறேன், வாசிப்போமா? நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதான் கடைசி வசனத்தில் அவர் சொல்லி முடிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தின்படி நம்மை நடத்துவார். ஆகவே 91ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தின்படியாக பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பின் நன்மையை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பின் நன்மையை காண்பிக்கிறேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லி. அப்போது இந்த 2வது சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயிக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். 2வது சோதனையில் அவன் ஜெயிக்கிறது அப்படி தான். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் என்று நான் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பரீட்சை பார்க்கப்படக்கூடாது, சோதிக்கப்படக்கூடாது. 91ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறது அதுதான் என்பதை நாம் பார்ப்போம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரலாம். நம்மை உயர கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டு அவன் நிறுத்திட்டு தேவனுடைய குமாரனால நீ தாழ குதியும் என்று சொல்லி நம்மை நோக்கி சொல்லலாம். பிசாசு சொல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆண்டவருக்கு சொன்னவன் நமக்கு சொல்ல மாட்டானே என்ன? ஆண்டவருக்கே சொன்னவன் தானே. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மேற்கொள்ளுகிறார் என்று பார்க்கிற பொழுது தான் அவர் பயன்படுத்துகிறது. 91ஆம் சங்கீதத்தில் 11, 12 வசனங்களை தான் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி அவனை அந்த இடத்துல மேற்கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்த சோதனைகளை சகிக்கிறத எதிர்கொள்ளுகிறத எப்படி என்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை உண்டாகும் என்று சொன்னால் நம்மையும் தாழ குதியும் என்று சொல்கிற பொழுது நாம் உடனே ஏறி நின்று குதிக்கலாமா? குதித்து காமிக்க முடியுமா? முடியாது. குதித்து நின்று காட்டக்கூடாது. மாறாக ஆண்டவரை போல தான் வசனத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்துகிற பொழுது நாம் சொல்லக்கூடிய காரியம்தான் நமக்கு உணர்த்துகிறது. உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்முடைய தரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் 2வது ஒரு சோதனையை ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார், நாம் அதை பார்க்கிற பொழுது நாமும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2வது சோதனையில் அவருக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே அவர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று தெரியும். தெரிந்திருந்தும் தேவனையும் என்ன பண்ணக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. அப்போது
நம்மை காக்கும்படி நம்முடைய தூதர்கள் கட்டளை இடுவார் என்று நாம் அறிந்திருந்தும் நாம் தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. அதற்கு தான் இயேசு சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாய் கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாய் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோதனையை சொல்லும் பொழுது கல்லுகளை கொண்டு வந்து அப்பமாக்குன்னு சொல்கிறான். ஆனால் எழுதியிருக்கிறத சொல்லி அங்கே விடுதலை பெறுகிறார். இங்கே எழுதியிருக்கிறத சொல்லி மறுபடியும் வந்து சொல்லுகிறான் என்று ஆண்டவர் எடுத்து சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவும் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாம் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் இந்த வேதத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கிறது எவ்வளோ பிரயோஜனமான காரியம் என்பதை பாருங்கள். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வேதத்திலே தான் பதில் இருக்கிறது. வேதம் தான் பதில் சொல்லுகிறது. வேதம் தான் பதில் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக நாம் அப்படி அதை புரிந்து கொள்ள தவறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் இப்படிப்பட்ட சோதனையிலே தோற்று போனவர்களாக தான் இருப்போம். தோற்று போனால் நான் ஜெயிக்கலைன்னு சொல்லி சொன்னால் நாம் நமக்கு உண்டான சோதனைகளில் வெற்றி பெற முடியறதே இல்லை. இப்போ நம்ம வெற்றி பெற முடியலைன்னு சொன்னால் நாம் நிச்சயமாகவே தண்டிக்கப்பட வேண்டிய மக்களாய் மாறிவிடுவோம். மாறாக ஆண்டவரை போல இந்த வசனத்தை எடுத்து சொல்லி எழுதியிருக்கிற காரியங்களை உணர்த்தி நாம் விசுவாசித்து நடக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். 8, 9, 10 வசனங்களை வாசிப்போமா? மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது மூன்றாவது சோதனைக்கு நாம் வருகிறோம். மூன்றாவது ஒரு சோதனைக்கு வருகிறோம். இந்த மூன்றாவது சோதனையில் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் என்ன பண்ணுறான்? மகிமையும் அவருக்கு காண்பித்து. நல்ல கவனிங்க, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு வரக்கூடிய சோதனை அடுத்தது அதுதான். நிறைய பேருக்கு வரக்கூடிய சோதனை அதுதான். உயர்ந்த மலையில் கொண்டு போய் வைக்கிறான், எல்லாவற்றையும் காட்டுகிறான். இந்த பூமியெல்லாம் பார், உலகத்தெல்லாம் பார், இவைகளெல்லாம் உம்முடைய பாதத்தில் கொண்டு வர முடியும். எப்படி என்று சொன்னால், நீ என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? என்னை நீங்கள் வணங்குங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேங்கிறான். ஸோ ஹீ டேக்ஸ் அட்வான்டேஜ் ஓவர் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாத்துக்கும் மேலே தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவன் காட்டுகிறான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சோதனை எப்படி வருகிறது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கிறது? சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறதா? உலகத்தில் என்னென்னமோ சாதிக்கிறோம், என்னென்னமோ கொண்டு போகிறோம். ஆனால் எல்லாவற்றையுமே நாம் கொண்டு போனாலும் இந்த ஒரு மூன்றாவது சோதனையின்படியாக நாம் பிசாசுக்கு விழுந்து வணங்கணும்னு சொல்லி சொன்னால் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். பாரு, ஆண்டவர் எப்படி அதை மேற்கொள்ளுகிறார் என்பது தான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நீ சாஷ்டாங்கம் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் தான் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும், ஆட்சி செய்யணும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இருக்க வேண்டும் என்று தான் பிரியப்படுறோம். நமக்கு வரக்கூடிய சோதனையை நாம் புரிந்து கொள்கிறோமா என்று தெரியாது. ஆனால் இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னத்தை கொண்டு வரப்போகிறது யோசித்து பாருங்கள். இந்த சோதனை ஆண்டவருக்கு என்னத்தை கொண்டு வரப்போகிறது? ஆண்டவர் போய் அவனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கிறது அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிசாசு எவ்வளோ ஒரு தைரியமாக வந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆண்டவரிடத்திலே போய் அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கான்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். ஆனால்
ஆண்டவர் மிக பொறுமையாக கவனிக்கிறார். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சோதனையை எப்படி மேற்கொள்ளுகிறார் பாருங்கள். அவர் இந்த 40 நாள் வனாந்திரத்தில் உணவு உண்ணாமலும் எதுவும் குடிக்காமலும் இருந்ததுக்கு காரணமே இதுதான். அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் வாசிக்கிறார், சங்கீதத்திலெல்லாம் வாசிக்கிறார். அவர் ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகவும் எண்ணாம் உபாகமும் 5 ஆகமங்களை கொண்ட அந்த புஸ்தகங்களெல்லாம் வாசிக்கிறார். அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டதை தான் எடுத்து பார்க்கிறார். இப்போது அவருக்கு வந்தக்கூடிய அந்த சோதனை, 3வது சோதனையை பார்த்தா மிக மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் அவனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் கூட ஒரு நிமிடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அவருடைய பதில் என்ன என்று பாருங்கள். அந்த பிசாசுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அதனால் அப்பாலே போ சாத்தானே. சாத்தானுக்கு கொடுக்குற காரியம் அதுதான். அப்பாலே போ, அந்த புறம் போ, இந்த புறம் போ. ஏனென்றால் நீ இன்னும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்று தான் அவர் உணர்கிறார். ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அவரை சோதிக்கிறான். ஆனால் அவர் மிக சுலபமாக சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிட்டு உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அவரை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் எடுப்போம். 6ல் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆராதனை செய்து ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம்தான் நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனம் வாசிப்போம். அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்போ உன் தேவனாய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து அவர் நாமத்தை மாத்திரம் நீ என்ன பண்ணுவ? பொழுது கொள்வாயாக. பார்த்தீங்களா? அப்போ பிசாசானவன் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறான். அறிந்தும் அறியாதது போல அவன் ஆண்டவரிடத்தில் அந்த சோதனையை கொடுக்குறான். ஆண்டவர் தெளிவாக அவனுக்கு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. முதல்ல பொறுத்துக்கிட்டாரு, கல்லுகளை அப்பமாய் மாற்ற சொன்னான், மாற்றலை. 2வது வந்தான், மறுபடியும் நீ எனக்கு முன்பாக நீ என்ன செய்கிற? தாழ குதியுங்கிறான். குதிஜா உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி சங்கீதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கோட் பண்ணுறான் சங்கீதத்தை. அப்போது அவனுக்கும் பதில் சொல்கிறாரு, இதுவும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆண்டவரை மாத்திரம் நீ தொழுது கொள்ளுவா என்று சொல்லி. 3வது பாருங்கள், இந்த காரியத்தில் அவன் மறுபடியும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிற பொழுது இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவனை வணங்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அவனை வணங்குவதற்காக அவர் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. அவர் அவனை வணங்குவதற்காக ஒரு மனுஷனாக பிறக்கலை. அவர் பாடுபடலை, அவர் கஷ்டப்படலை. அவர் இப்போ தான் அவருடைய அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு வரக்கூடிய சோதனையை பாரு. இந்த சோதனை தான் 3 சோதனைகள். இந்த 3 சோதனைகளை வைத்து தான் அவர் மீறி 3.5 ஆண்டுகளை கழிக்கிறார். 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். எல்லா இடத்துலையும் போயிட்டு வார்த்தைகளை சொல்லி குணப்படுத்துகிறாரு. வார்த்தைகளை சொல்லி அநேகருக்கு சொஸ்தமாக்குகிறார், அநேகர் விடுதலையாக்குகிறார். எல்லாம் உண்டு அவர் செய்கிறார். எல்லாம் எதற்காக? ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதற்காக. அப்போது அவரை மாத்திரம் தொழுது கொண்டு அவரை மாத்திரம் பணிந்து கொள்வாயின்னு சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி எடுத்து கோட் பண்ணுற பொழுது தான்
பிசாசுக்கு புரிகிறது, இதுவும் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது என்பதை சொல்லி தான். இப்போ கவனிச்சிங்கன்னா, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். மூன்றாவது சோதனையிலும் அவன் வெற்றி பெறுகிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பார்த்தீங்களா, சோதனைகளை ஜெயிக்கிறவன் பாக்கியவான், சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், சோதனைகளை வெற்றி பெறுவன் பாக்கியவான். ஆண்டவர் இயேசு இந்த 3 சோதனைகளை வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் வெற்றி பெற்றது சாதாரணமாக அல்ல. உபாகமத்தில் போய் எடுத்து வைத்து கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார் ஒன்றொன்றா. சங்கீதத்தை வைத்து அவன் திரும்ப 2வது சோதனைக்கு வருகிற பொழுது கூட அவனுக்கு பதில் சொல்கிறார். 3வது சோதனைக்கும் மறுபடியும் உபாகமத்தில் போய் 6ஆம் அதிகாரத்தில் 16, 13 வசனங்களை வாசிக்கிறார். இப்போது இந்த 3 சோதனைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் ஊழியம் செய்வதற்கு அவரை பலப்படுத்துகிறது. இந்த 3 சோதனைகளிலே வெற்றி காண்கிறார். வெற்றி பெற்றதுனால அவர் நல்ல தைரியமாக சாத்தானை பார்த்து அப்பாலே போய் என்று சொல்லுகிறார். இனிமேல் தொல்லை பண்ணிட்டு இருக்காது, இவ்வளோ தொல்லை பண்ணதே போதுங்கிறார். கல்லை அப்பமா மாற்றுன, கீழே குதின்னு சொன்னேன், இப்போ சாஷ்டாங்கம் விழுந்து வணங்குன்னு சொல்கிற, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே போ, அப்பாலே போ, மைண்ட் ஒரு பிஸ்னஸ், உன் வேலையை நீ பார், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் புறப்படுகிறார். பாருங்கள், அவர் சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கிறார் என்பதை அறிந்து தான் தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை பணிந்து கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் நான் பார்க்கிறோம். அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுவோமா? ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 சோதனைகளிலும் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். இந்த 3 சோதனைகளில் ஜெயித்த ஆண்டவர் அங்கிருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார், அதுதான் மிக முக்கியம். இதுவரை நீங்கள் படித்தது இந்த 3 சோதனைகளை தான் படிச்சிருக்கிறீங்க, இதை மேற்கொண்டிருக்கிறீங்க. இப்போ தான் இந்த சோதனைகளை நீங்கள் அவர் மேற்கொண்டது எப்படி என்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெசிஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டெம்டேஷன் என்று சொல்லி இந்த சோதனைகளுக்காக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெசிஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டெம்டேஷன். ஸ்ட்ரக்சரல் டெம்டேஷன் என்று சொல்லக்கூடியது தான் இந்த 3 சோதனைகளும். அவைகளை அவர் எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறாரு என்று நான் பார்த்த பொழுது வசனத்தை வைத்து தான் அவர் ரெசிஸ்ட் பண்ணுறார். அவர் நேராக பின்னாடி போகிறாரு, எங்கே எழுதியிருக்கிறது என்று எடுத்துன்னு சொல்கிறாரு, சொல்லி தான் அவர் சோதனைகளை மேற்கொள்வதை நான் பார்க்கிறோம். நாம் இந்த காரியங்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, முதலாவது நம்முடைய தாட், நம்முடைய எண்ணங்களில் வரக்கூடியது முதலாவது ரிஃப்ளெக்ஷன் என்ன பிரதிபலிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 3 சோதனைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் 3. முதலாவது சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சோதனை இல்லை, முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, the temptations of Jesus reflect structural sins, profit without ethics, power without service, religion without obedience என்று சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளிலிருந்து கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். இந்த சோதனைகள் வந்தது, எல்லாருக்கும் வருது, அவருக்கும் வந்தது, நமக்கும் வந்துச்சு, நல்லது தான். ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள், ப்ராஃபிட் வித்தவுட் எத்திக்ஸ் என்று நாம் பார்க்கிறோம். எந்த விதமான எத்திக்ஸ் கட்டளைகளும் சட்டங்களும் இல்லாமலேயே ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு வருகிறது என்று பார்க்கிறோம் என்று நாம் பார்த்தா, அதுதான் இந்த சோதனையின் மூலம் வரக்கூடிய வெற்றி. ஆனால் இயேசு அதை எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஞானத்தினால பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வசனத்தின் மேலே தன்னுடைய ஸ்ட்ராங்கான விசுவாசத்தினாலே அதை மேற்கொள்கிறார். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா, பவர் வித்தவுட் சர்வீஸ். நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது எந்த விதமான பணியும் செய்யாமல். 3வது பார்த்தீங்கன்னா, ரிலிஜியன் வித்தவுட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியில் இல்லாத ஒரு மதம் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து இதை உணர்கிறார். The temptation of Jesus reflects structural sins என்று நாம் பார்க்கிறோம். ஸ்ட்ரக்சரல் சின்ஸ் வருகிற பொழுது இந்த 3 காரியங்களும் தோற்று போகின்றன. ஸ்ட்ரக்சரல் சின்ஸ் வருகிற பொழுது, மாறாக ஸ்ட்ரக்சரல் சின்ஸ் வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு தான் இந்த சோதனைகளை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே,
அவன் சொல்கிறான், அவன் எப்படி வெற்றி கொள்கிறான் பாருங்கள். The church teaches that structures of sin are rooted in personal sin என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவம் எப்படி உருவாகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் வருகிறது என்று சொன்னால் அவைகள் தான் இப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரால் உருவாகிற பாவமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு பாதகமே அல்ல. கற்களை அப்பமாக்குறது ஒரு சாதாரண விஷயந்தான். அதை அவர் பெருசுப்படுத்தியிருந்தார்னா நிச்சயமாகவே வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவர் அதை பெருசுப்படுத்தவே இல்லை. அதை பெருசுப்படுத்தாமல் சோதனைகளை எப்படி மேற்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, வசனத்தினாலே மேற்கொண்டார், வார்த்தையினாலே மேற்கொள்கிறார். அப்பம் வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் அவர் பேசவே இல்லை. அப்பம் இல்லாமலேயே, மந்திரம் இல்லாமலேயே நாம் அந்த சோதனையை வெற்றி பெற முடியும் என்று பார்த்துருக்கிறார். ஆகவே முதலாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோதனைகள் மூலமாக வரக்கூடிய அந்த டெம்டேஷன் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் சின்னாக தான் இருக்கிறது. ஆனால் அதை அப்படி பார்க்காமல் அதை வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அந்த ஸ்ட்ரக்சரல் சின் நமக்கு வரப்போகிறதே இல்லை. நம்ம அதை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அவைகள் எல்லாம் பர்சனல் சின்ஸாக இருக்கிறது, தனிப்பட்ட மனுஷனுடைய பாவங்கள். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்வோம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது. அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வீணடிக்கக்கூடாது. அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி மேற்கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் மேற்கொள்ள முடியும். என்னன்னு சொன்னால், ப்ராஃபிட் வித்தவுட் எத்திக்ஸ், பவர் வித்தவுட் சர்வீஸ், ரிலீஜியன் வித்தவுட் ஒபீடியன்ஸ். இந்த 3 காரியங்களும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. we have to overcome all these sins. இந்த ஸ்ட்ரக்சரல் சின்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். நம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமையில் நாம் வார்த்தையை வாசித்து அதை தியானித்து ஜெபித்து சொந்தமாக்கி கொண்டதுனால அந்த வசனத்தின் மூலமாக இவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது நமக்கு வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் என்னவென்று சொன்னால், நமக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் சோதனைகள் வரலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். ஆனால் அவைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாமே ஒரு எத்திக் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட்டை பெற்றுக்கொள்வது, ஒரு சர்வீஸ் இல்லாமல் ஒரு பவரை பெற்றுக்கொள்வது, ஒரு ஒபீடியன்ஸ் இல்லாமல் ஒரு ரிலீஜனை பெற்றுக்கொள்வது, அதுதான் நம்ம பார்க்குறோம். அவைகள் அல்லாமல் நாம் ஜெயிக்கணும்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் தான் நாம் கட்டப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகள் வரும், எல்லாருக்கும் வரும், நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படி மேற்கொண்டார், நமக்கும் வரும், நாமும் இப்படி தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே சோதனைகளை சகிப்போம். 2வது, these temptations will shape economic and political systems today. Too often we choose power, profit and wealth, settling ourselves for jobs, business and ambitions that are soul destroying. ஆத்துமாவை அழிவுக்கு கொண்டு போகிற காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சோதனைகள் வருகிறது, அந்த சோதனைகளை நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2வது ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லுகிறதை பார்த்தீங்கன்னா, இவைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் நாம் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஸ்டில் ஷேப் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் டுடே என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நம்ம நிற்கணும். ஏனென்றால் அவைகள் நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு கொண்டு போகிறது. நம்முடைய ஆத்துமாவை அழிவுக்கு கொண்டு போகிற சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியலன்னா நம்முடைய ஆத்துமாவை இழந்து போகிறோம். ஆத்துமாவை இழந்து போகிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு பனிஷ்மெண்ட்டு தான், தண்டனை தான் உண்டு என்று வேதம் சொல்கிறது.
ஆகையினால இன் டூயிங் ஸோ வி வில் ஃபால் இன் டு த சேம் டெம்டேஷன் த டெவில் ஆஃபன் ஜீசஸ் இன் தி டெசர்ட். எட் ஸ்கிரிப்சர் சேஸ், எஸ்ஐயா 66 1 எடுத்து வாசிக்கலாம். 66 கடைசி அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. போதும். இப்போ வசனத்தை பார்த்தீங்கன்னா, heaven is my throne and the earth is my footstool என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் எங்கள் சிம்மாசனம், பூமி எனக்கு பாதற்படி. எனக்கு எங்கே நீ ஆலயம் கட்ட போறீங்க? நான் எங்கே போய் நீ கட்டுற ஆலயம் இருக்க முடியும்? எனக்கு வானமே சிங்காசனம், பூமியே அஸ்திவாரம். பாருங்க, அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் பாருங்க. அவருக்கு நீங்கள் ஒரு கோயில் கட்டி அவர் உள்ளே உட்கார வச்சிங்கன்னா எப்படி உட்கார வைக்க முடியும்? இதைத்தான் நம்ம இந்த புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, பாவத்தை மேற்கொள்வதற்கான வழிகளை அதுதான் பார்க்க வேண்டும். எனக்கு நீங்கள் ஆலயம் கட்டுறீங்களா? நான் நீங்கள் கட்டுற ஆலயத்தை வந்திருப்பேனா? யோசித்து பாருங்க. இதே மாற்றி பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ உயரமானவர், அவ்வளோ அகலமானவர், வானம் சிங்காசனமாகவும் பூமி பாதற்படியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு உயரமானவர் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சின்ன ஆலயத்திற்குள் வருவார், நம்முடைய இதயத்துக்குள்ளே வருவார். ஆவியானவராக நாம் அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் இதயத்துக்குள்ளே வருவார். நம்முடைய இதயத்தை அவர் வாசமாக இருப்பார். நம்முடைய இதயம்தான் அவருடைய வாசஸ்தலம். மாறாக அது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மால் இருக்கவே முடியாது பாருங்கள். ஆகையினால எஸ் ஹி இஸ் த கிரியேட்டர், அவர் தான் உண்டாக்குனர், படைத்தார் எல்லாத்தையும். ஹி நாட் ஓன்லி ப்ரொவைட் தட் வாட் வி நீட், எல்லாவற்றையும் அவர் கட்டினார், எல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சது. ஏன்னு சொன்னால் அவர் தான் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று நான் பார்க்கிறோம். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள், உலகத்தை ஜெயிப்பீங்க. God calls us to resist these temptations, root our lives in His providence என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியத்தில், அவருடைய சத்துவத்தில், அவருடைய வல்லமையிலே நாம் கட்டுவோம், அவருடைய வார்த்தையிலே கட்டுவோம், நம்முடைய இதயத்தை மாற்றுவோம். நம்முடைய இதயம் அவருடைய ஆலயமாக இருக்கட்டும், அவர் நம்முடைய இதயத்தில் வாசமாக இருக்கட்டும். பார்த்தீங்களா, அதுதான் சொல்லக்கூடிய ஒரு காரியம். மாறாக நம்ம கட்டடம் கட்டலாம், பெரிய பெரிய கட்டடம் கட்டலாம், நல்ல உயரமான கட்டலாம், நீ பார்க்கலாம், நிறைய கூட்டங்கள்லாம் பார்க்கலாம், அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதில் நான் இருக்கிறது இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்க பிரியப்படுகிறேன். உங்களுடைய உள்ளம்தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுதான் தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே நீங்கள் பெரிய பெரிய ஆலயம் கட்டணுங்கிறது அவசியமே கிடையாது நிச்சயமாக. மாறாக நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவைகளெல்லாம் ஒரு ஈவிலினுடைய பொசஷன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறான வாழ்க்கையில் வரக்கூடியது தான் அதெல்லாம். அவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை. மாறாக உங்களுடைய உள்ளம்தான் எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய இதயம்தான் எனக்கு வேண்டும். அந்த இதயத்துக்குள்ளே நான் வாசமாக இருக்க பிரியப்படுகிறேன். அதுதான் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதுதான். நம்முடைய ஆலயத்தில் அவர் தங்கிறதில்லை, நம்முடைய ஆலயத்தில் அவர் தங்கிறதில்லை. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் தங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆலயம் என்பது நம்முடைய இதயம்தான். நம்முடைய இதயத்துக்குள்ளே அவர் தங்கிறது பிரியப்படுறார். அவரை ஒரு உயர்ந்த மனிதராக அப்படிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா நாம் கட்டுற ஆலயத்தில் அவர் இருக்கிறதில்ல. மாறாக நம்மளுக்குள்ளே இருக்கிறார், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். ரெண்டாவது. மூன்றாவது ஒரு காரியம், lent forms morally responsible disciples who resist injustice through fidelity to God's word. கர்த்தருடைய வார்த்தையினாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த சோதனைகளில் அவர் பெற்றுக்கொண்ட காரியம்னா அதுதான். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதற்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆகவே அந்த ஆண்டவரை கொண்டு நம்முடைய இதயத்தில் வைக்கிறோம், நமக்குள்ளே வைத்திருக்கிறோம், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இந்த சோதனைகளில் ஜெயிக்கிற மனுஷன் அதை தான் பெற்றுக்கொள்கிறான்.
அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுகிறான். சோதனைகளை அவன் சகித்து கொள்கிறான், சோதனைகளை மேற்கொள்கிறான், சோதனைகள் மூலமாக உயர்த்தப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ that is morally responsible disciples who resist injustice through fidelity to God's word. தேவனுடைய வார்த்தை தான் என்னை ஒரு வாசஸ்தலமாக மாற்றுகிறது, என்னுடைய உள்ளத்தை ஒரு வாசஸ்தலமாய் மாற்றுகிறது. எனக்குள்ளே வந்து ஆண்டவர் இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் ஆலயம் அப்படி தான் வைத்திருக்கிறோம். இங்கே ஒன்றும் நம்ம வந்து படம் சுரூபெல்லாம் வச்சிடல, தொட்டு கும்பிட்டுக்கிட்டு மூட்டுக்கிறதுலாம் அதெல்லாம் போடுறது அதெல்லாம் கண்டது அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அவைகளெல்லாம் மறந்துட்டோம் நம்மெல்லாம் கம்ப்ளீட்டாக. வசனம் கூட நம்ம பார்ப்பதற்காக வைத்திருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, அதை எடுத்துடலாம், வேறு இல்லாமல் கூட பண்ணிடலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நம்முடைய உள்ளமானது தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். அப்படி மாறும் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் இருந்து நம்மை நடத்துகிறார் என்றால் அந்த நடத்துதல் தான் நீதியின் பாதையில் நம்மை நடத்தும், நாம் நியாயத்தில் நடப்போம். இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த நாளுக்கென்று சொல்லப்பட்ட வேத பகுதி தான் இந்த மத்தேயு 4:1-11. அதில் தான் இந்த 3 ரிஃப்ளெக்ஷன் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 ரிஃப்ளெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, நம்மையே தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றுகிறது, நம்முடைய இதயத்தை மாற்றுகிறது. தேவன் இங்கே வாசமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன? ஒன்று, which temptation most shapes my decisions? என்னுடைய தீர்மானங்களை எப்படிப்பட்ட என்னுடைய டெம்டேஷன் மாற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய தீர்மானங்களை எனக்கு வரும் சோதனைகள் மாற்றுமா? அந்த தீர்மானங்களை சோதனைகள் மாற்றும் என்று சொன்னால் நானே ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறேன், தேவன் வாசஸ்தலமாக இருக்கிறார். வேறு எந்த சோதனையுமே எனக்கு வரப்போறதில்லை என்ற எனக்குள்ளே என் ஆண்டவர் இருக்கிறார். பாருங்கள், நான் ஆராதிக்கிறவர் அவர் தான், என்னை நடத்துகிறவர் அவர் தான். ஆகவே அவர் என்னை முன்னோக்கி செல்ல வைக்கிறார். என்னுடைய இந்த பாதையில் நான் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறேன். மாத்திரமல்ல, how can my daily choices resist unjust systems? எனக்கு வரக்கூடிய இந்த சோதனைகள் எப்படி இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வசனம் எனக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வார்த்தை என்னை நடத்துகிறது, அவ்வளோதான். ஆகினால இந்த சோதனைகள் எல்லாம் என்னை ஒன்றுமே செய்யாது. இந்த சோதனைகளை என்னால் மேற்கொள்ள முடியும். இந்த சோதனைகளை நான் மேற்கொண்டு ஆண்டவர் இயேசுவை போல நானும் இந்த ஊழியத்தில் வளர்ந்து ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்திருந்து அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி நான் நடந்தேன் என்று சொன்னால் அதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். மாறாக இந்த சோதனை நமக்கு வந்து வேதனைப்படுத்த போகிறதே இல்லை. நாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாய் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முடிக்க போகிற ஒன்றை மாத்திரம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லார்ட், strengthen my conscience to choose truth over power and faithfulness over gain. நல்ல கவனிங்க, இந்த செய்தியானது எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த செய்தியிலிருந்து நான் கற்றுக்கொள்வது என்னவென்று பார்த்தீங்கன்னா, ட்ரூத் ஓவர் பவர், ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓவர் கெயின். எனக்கு சத்தியத்தையும் உண்மையையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போது ட்ரூத்துக்கும் ஃபெய்த்ஃபுல்னஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ரெண்டுமே நமக்கு ஒன்று தான், ஆனால் ரெண்டு விதமாக சொல்லுகிறார். லெட் மீ ஹாவ் ட்ரூத் ஓவர் பவர், லெட் மீ ஹாவ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓவர் கெயின். ஸோ லாபமாக நினைக்கிறதெல்லாம் நான் நஷ்டம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு லாபமாக இருக்கிறது என் நாடு எனக்குள்ளே இருக்கிறது தான். நான் லாபமாக இருக்கிறதுல எனக்கு பவராக நான் நினைக்கல, மாறாக சத்தியம்தான் எனக்குள்ளே இருக்கிறது. ஸோ ஐ ஹாவ் ட்ரூத் இன் மை ஹார்ட், ஐ ஹவ் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மை ஹார்ட். தட் வில் ஓவர் கம் ஆல் தி அதர் ப்ராப்ளம்ஸ் இன் த லைஃப். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, வீட்டில் போய் நல்லா பொறுமையாக உட்கார்ந்துங்க 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசித்து அந்த 3 சோதனைகளை நீங்கள் பார்த்து வெற்றி பெறலாம்.
அதோடு கூட இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா 3 விதமான ரிஃப்ளெக்ஷனை சொல்லியிருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, மாறாக இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்னவென்று பார்த்தா, நம்மை தேவனோடு இணைக்கிறது, தேவனோடு உறவாட செய்கிறது. தேவன் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார், வாசஸ்தலமாக இருக்கிறோம். நாம் வாசஸ்தலமாக இருக்கிற பொழுது நாம் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நம்மை நடத்துகிறதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி நாம் செய்கிற பொழுது we have truth over power and we have faithfulness over gain என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே எனக்கு தாங்க, அந்த சத்தியத்தை எனக்கு தாங்க, அந்த உண்மை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, சிரம் தாழ்த்துவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதினிலே, மதிய வேளையிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியமானது எங்கள் வாழ்க்கையில் let us have truth over power and let us have faithfulness over gain, so that we can strengthen our conscience to choose the right thing and to do the right thing in our life. கர்த்ததாமே மகிமை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே வந்து வாசமாயிரும், எங்களை வாசஸ்தலமாய் நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுக்கு சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.